டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜப்பான் பார்க்க விருப்பமா? ஸ்டேட் போர்டில் 11வது படித்து முடிச்சுட்டு 12வது போக இருக்கின்றீர்களா? சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும். அதே மாதிரி 12வது சிபிஎஸ்சியில் சயின்ஸ் குரூப்பில் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான இந்த வாய்ப்பு தான் இலவச ஜப்பான் பயணம். இதை தவற விடாதீங்க. லாஸ்ட் டேட் 12/5/2025. அதனால நீங்கள் குயிக்காக செயல்படணும். புதுச்சேரி அரசினுடைய பள்ளிக்கல்வி இயக்ககம் அரசு பள்ளியில் பயில்கின்ற 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கும் இந்த இலவச ஜப்பான் பயண வாய்ப்பினை வழங்கியிருக்காங்க. இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஜப்பான் போகிறதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஸ்கூலில் கிடைக்கும், அல்லது உங்கள் வகுப்பாசிரியர் அல்லது அறிவியல் ஆசிரியர் உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னோம்னா இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த லிங்க்கை நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் டைப் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்திருக்கும், பிடிஎஃப்ல இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் வந்து 4 செக்ஷன் இருக்கும். செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, செக்ஷன் டி இருக்கும். இந்த செக்ஷன் சின்றது வந்து டீச்சர்ஸ்க்கானது. இப்போ நம்ம ஒரு செக்ஷனாக பார்ப்போம். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கான செக்ஷன், இது வந்து இந்த செக்ஷன் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் அப்ளிகபிள், டீச்சர்ஸ்க்கும் அப்ளிகபிள். நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் போது உங்களுடைய நேம் வந்து ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுவீங்க, இங்கே கேபிட்டல் லெட்டரில் எழுதி ஒரு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுவீங்க, இனிஷியல் போட்டுருவீங்க. ஜெண்டரை நீங்கள் வந்து டிக் பண்ணிடுவீங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிடுவீங்க. நேம் ஆஃப் த ஸ்கூல் வந்து உங்களுடைய கேபிட்டல் லெட்டரில் எழுதி கமா போட்டு என்ன பண்ணுவீங்க, எந்த ஊரோ அதை போட்டுடுவீங்க. டிஸ்ட்ரிக்ட் ரீஜியன் கேட்கும்போது இதில் பாண்டிச்சேரி இருந்தால் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, யானம், இதில் எந்த ரீஜியன்றதை டிக் பண்ணிடுவீங்க. கான்டாக்ட் நம்பர், உங்களை எந்த நம்பரில் ரீச் ஆக முடியுமோ அந்த நம்பரை நீங்கள் மொபைல் நம்பர் இங்கே எழுத போறீங்க. இமெயில் ஐடி வந்து கிளியராக அங்கே எழுதுருங்க, இல்லைன்னா கிரியேட் பண்ணிங்க. அது உங்கள் ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். செக்ஷன் பியில் நீங்கள் இதில் வந்து நீங்கள் கிளாஸ் இப்போ வந்து 11th வந்து முடிச்சிருந்தீங்க, ஸ்டேட் போர்டில் 11th முடிச்சிருந்தீங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்டேட் போர்டில் 11th முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து கிளாஸ் 11th போட்டுங்க. ஸ்ட்ரீம்ன்றது சயின்ஸ் ஸ்ட்ரீம்னு இங்கே போட்டுங்க. சப்ஜெக்ட் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சீங்களோ அதெல்லாம் போட்டுருங்க. 12th இருந்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் படிக்கிற 12th ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கே கிளாஸ் 12 போட்டுக்குவாங்க. ஸ்ட்ரீம் வந்து சயின்ஸ்னு போட்டுக்குவாங்க. அவங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்டோ அதெல்லாம் இங்கே எழுதிருங்க. அதுக்கடுத்து நீங்கள் 10th கொஸ்டின் பார்க்கும்போது இதில் கிளாஸ் 10ல் போர்டு எக்ஸாம், நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் என்ன பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்களோ அதை இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ 11th முடிச்சிருப்பீங்க, 12th போக போகிற ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. அவங்க என்ன பண்ணணும், உங்கள் கிளாஸ் டீச்சர் உங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு மார்க் லிஸ்ட் வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும், அது மார்க் லிஸ்ட் இங்கே அட்டாச் பண்ணணும். அந்த மார்க் லிஸ்ட்டில் இருக்கிற பர்சன்டேஜை இங்கே எழுதணும். ஓகே. இப்போ அதுக்கடுத்து பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட் நம்பர் வந்து உங்களுக்கு இருந்தால் நல்லது, இல்லைனாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். அதனால நீங்கள் அப்ளை பண்ணாத விட்றாதீங்க. டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, பாஸ்போர்ட் எந்த டேட்டில் எக்ஸ்பைரி ஆகுதுன்றது இருந்ததுன்னா நீங்கள் இங்கே எழுத வேண்டியதாக இருக்கும். அதுக்கடுத்து 12th இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு வெள்ளத்தாளில் தெளிவாக நீங்கள் 150 வேர்ட்ஸில் எழுதணும். எதுக்கான ஆன்சர் எழுதணும்னா, why I am interested in participating in the Sakura science program and how it will benefit my academic and personal growth அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் எழுதணும். அதை நான் அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். இங்கே வந்து சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நீங்கள் சைன் போட்டுடணும். இங்கே நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து உங்களுடைய நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதிடணும். ரொம்ப முக்கியமானது, இந்த இடத்துல நீங்கள் 10th போர்டில் நீங்கள் வந்து மார்க் வாங்கியிருப்பீங்களே, அந்த மார்க் லிஸ்ட்டில் இருக்கிற பர்சன்டேஜ் எங்கே போடணும், அந்த மார்க் லிஸ்ட்டை நீங்கள் ஜெராக்ஸ் காப்பிக்கு எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி 12th இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்டு 11th நீங்கள் வந்து ஆனுவலில் என்ன நீங்கள் மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் வந்து அதை அவங்க ஸ்கூலில் கேட்டு வாங்கி அதனோட பர்சன்டேஜ் போடணும். அதனோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், அட்டாச் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம். இது வந்து ஆசிரியர்களுக்கான பகுதி. அதனால நீங்க வந்து இந்த செக்ஷன் வந்து நீங்க ஃபில்அப் பண்ண வேண்டாம். நீங்க வந்து அடுத்த செக்ஷனுக்கு நீங்க போயிடலாம். செக்ஷன் டி வந்து உங்களுடைய பள்ளி தலைவர் வந்து இதை வந்து ஃபில்அப் பண்ணணும். உங்க விபி, பிரின்சிபால், ஹெட்மாஸ்டர் அவங்க யார் இருக்காங்களோ அவங்க இதை ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க போகும்போது நீங்க இதை 12ஆம் தேதிக்குள்ள போயிடணும். நீங்க
இந்த மாசம் அதாவது 12/5க்குள்ள போயிடணும். இதுல நீங்க போகும்போது நீங்க என்னென்ன எடுத்துட்டு போகணும் அவங்ககிட்ட போகும்போதுன்னா, உங்களுடைய ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸ் காப்பி நீங்க எடுத்துட்டு போகணும். அதை வந்து அப்ளிகேஷன்ல டிக் பண்ணிடுங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா, காப்பீஸ் ஆஃப் அகடமிக் மார்க் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? கண்டிப்பா உங்களுடைய எஸ்எல்சி போர்டு மார்க் லிஸ்ட் இதுல இருக்கணும். ஜெராக்ஸ் காப்பி இருக்கணும். இப்போ நீங்க 12th படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா 11th அங்க வந்து மார்க் லிஸ்ட் ஸ்கூல்ல வந்து நீங்க வந்து கேட்டு வாங்கிட்டு போகணும். இப்போ ஸ்டேட் போர்டில் இருக்கிறவங்க பப்ளிக் எக்ஸாமினேஷன் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்காது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அது அப்ளிகபிள் ஆகாது. அடுத்து அவங்க வந்து பாஸ்போர்ட் காப்பி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பாஸ்போர்ட் காப்பி எடுத்துங்க, ஜெராக்ஸ் எடுத்துங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லைன்னா இதை விட்டுருங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ரொஃபைல், இது வந்து உங்களை பத்தி ஒரு ப்ரொஃபைல் அதை எழுதுங்க. ஆக்சுவலா நீங்க எதுல இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்க தனியா இன்னொரு பேப்பர்ல கூட நீங்க இது தனியா ஒரு பேப்பர்ல எழுதணும். அதாவது கொஸ்டின் நம்பர் 12 சொன்னோம் இல்லையா, அது இல்லாம உங்களுடைய ஸ்டேட்மெண்ட், நீங்க எதுல இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய ஹாபிஸ் என்ன, இதை பத்தி எல்லாம் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்க வந்து எழுதலாம். அது ஒரு பேப்பர்ல நீங்க தனியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் ஒன்னு அதுல என்க்ளோஸ் பண்ணி வச்சுங்க, கையில வச்சுங்க. இப்ப இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா தான் நீங்க உங்க ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்கிட்ட போய் இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி இந்த செக்ஷன் டி மட்டும் அவங்க ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் இந்த இதெல்லாம் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உங்க ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனே என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நீங்க ரெண்டு விஷயம் நீங்க வந்து பேப்பர்ல தனியா A4 ஷீட்ல அட்டாச் பண்ணி கொடுக்கணும். அதுல முதல் விஷயம் உங்களுடைய ப்ரொஃபைல். அதுல உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய ஹாபிஸ், உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க தனியா எழுதுறீங்க. அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷன்ல கேட்ட கொஸ்டின் நம்பர் 12க்கான ஆன்சரை நீங்க தனியா எழுதிடணும். இது தனி பேப்பர் இருக்கணும். இதுல வந்து ஒய் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் த சக்குரா சயின்ஸ் ப்ரோக்ராமுக்குன்னு ஒரு 4 லைன் அப்படியே எழுதிருங்க. 150 வேர்ட்ஸுக்கு மேல போகக்கூடாது மொத்தமா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அதுல ஐ எம் கியூரியஸ் அபவுட் ஜப்பானீஸ் அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ்ன்ற அந்த கருத்தை வந்து நீங்க அதுல பிரதிபலிக்கணும். அதுக்கடுத்து ஹவு இட் வில் பெனிஃபிட்னும் போது ஐ வில் கெயின் கான்ஃபிடன்ஸ், அந்த ஒரு வார்த்தையை நீங்க அதுல கொண்டு வாங்க. உங்க ஓனா நீங்க ஓனா எழுதுங்க. ஓகே, குட். அதுக்கடுத்து இந்த ரெண்டு விஷயத்தையும் நாங்க அதுங்க இந்த அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணணும். எந்த விஷயம்? உங்களுடைய பர்சனல் ப்ரொஃபைல், உங்களுடைய ப்ரொஃபைல் பிளஸ் இந்த 12th கொஸ்டினுக்குரிய ஸ்டேட்மெண்ட். இதுல கலந்து கொள்வதற்கு என்ன தகுதிகள் வேணும் மாணவர்களுக்கு? நீங்க வந்து சயின்ஸ் வந்து 11th நீங்க படிச்சிருக்கணும். ஆஹ் உங்களுடைய பாய்ஸும் அப்ளை பண்ணலாம், கேர்ள்ஸும் அப்ளை பண்ணலாம். 10th மார்க் லிஸ்ட் அது இருக்கணும். இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க வந்து உங்களுடைய வகுப்புல வந்து முதல் மாணவனாகவோ அல்லது உங்களுடைய பள்ளியிலோட முதல் மாணவனாகவோ நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு தனியா சர்டிபிகேட் உங்க ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க படிச்ச ஸ்கூல்ல உங்களுடைய பள்ளி தலைமை கிட்ட இருந்து நீங்க வாங்க முடியுமான்னு பாருங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும், குட் மேனர்ஸ் இருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க ஜப்பான் போயிருக்க கூடாது. நீங்க வந்து உடல் ரீதியா தகுதி பெற்று இருக்கணும். அதாவது அங்க போய் எதுவும் உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு, அது மாதிரி இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. பிசிக்கலி ஃபிட், எல்லாம் நல்லா டயர்டா இருக்குது அப்படின்ற அந்த மாதிரி சோர்ந்து போற மாணவர்களோ அல்லது உடம்பு வீக்கா இருக்கிற மாணவர்களோ எலிஜிபிள் கிடையாது. உங்களுக்கு வேலிட் பாஸ்போர்ட் இருந்தா ப்ரிஃபரபிள், இல்லைனாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணுங்க. ஏன்னா செலக்டட்னா அவங்க நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஒப்புதல் கடிதம் இது கண்டிப்பா இருக்கணும். யாருக்கு அதிகமா இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்கூல்ல டாப்பர் அல்லது கிளாஸ்ல டாப்பர், அப்புறம் சயின்ஸ்ல அதிகமான மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சியில் எடுத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நீங்க வந்து ஸ்கூல்ல உங்களை வந்து ஃபீல்டு ட்ரிப் இட்டுன்னு போயிருப்பாங்க, எஜுகேஷனல் டூர் இட்டுன்னு போயிருப்பாங்க. அதுல நீங்க ரிப்போர்ட் எழுதி பழக்கப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இது வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கும். பார்ட்டிசிபேஷன் சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ், அதாவது ஸ்டேட், ரீஜனல், நேஷனல் லெவல்ல இன்ஸ்பயரு, சிபிஎஸ்இ, அப்புறம் ஸ்கூல் இன்னோவேஷன் மாரத்தான் சிம்மில் கலந்துக்கினவங்க, சதர்ன் இந்தியா சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல கலந்துனவங்க, ராஷ்ட்ரிய பால் வைக்யானிக் பிரசாதானி அதுல கலந்துக்கினவங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அதர் ஆக்டிவிட்டிஸ், சயின்ஸ் டிராமா, சயின்ஸ் செமினார்ல கலந்துக்கினவங்க, சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ்ல கலந்துக்கினவங்க, நேஷனல் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ்ல கலந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணவங்க, மேக் சயின்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கினவங்க, இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கு.
இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இது மாதிரி நீங்க ஸ்டேட் லெவல்ல நீங்க வின் பண்ணி வாங்கியிருந்தாலோ, ரீஜனல் லெவல்ல வின் பண்ணி வாங்கியிருந்தாலோ, அல்லது ஸ்கூல் லெவல்ல வின் பண்ணி வாங்கியிருந்தாலோ, அந்த சர்டிஃபிகேட்டை மிஸ் பண்ணாதீங்க. அதை உங்க அப்ளிகேஷன் கூட நீங்க இணைச்சு வைங்க. சார் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல, ஸ்கூல் லெவல்ல நான் சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல நான் ப்ரைஸ் வாங்கினேன், எனக்கு வந்து போட்டோ தான் சார் இருக்குது அப்படின்னு சொன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க போட்டோ அதை என்க்ளோஸ் பண்ணிட்டு கீழே ஒரு லைன் எழுதுங்க. இது மாதிரி நான் வந்து ஸ்கூல் லெவல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல 3rd ப்ரைஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் எழுதுங்க அதுல. ஓகே. நேஷனல் லெவல் சயின்ஸ் எக்ஸிபிஷன் இது மாதிரி எதனா போயிருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் வைக்க தவறாதீங்க. லாஸ்ட் டேட் 12ஆம் தேதி தான். உடனே நீங்க உங்க ஸ்கூல்ல காண்டாக்ட் பண்ணி இதை அப்ளை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.